विनायकमूर्ति की जय। सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। राजा रामचंद्र मूर्ति की जय। आंजनेय स्वामी की जय। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। मन्दस्मितमुखाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलतिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய ஹரிகதாமிருத லஹரி அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்றார், பாக்யவந்தோ மகாஜனாஹ ஸ்ருத இதா கதாபதப்தஸ்ய கல்பவ்ருக்ஷச்சாயேவ நிதராம் தூயமானஸ்ய நிர்தனஸ்ய நிதிலாபைவ விபாசா குலஸ்ய பிரசன்ன ஜலாஷயைவ சுதிதஸ்ய பஞ்சபக்ஷ்ய பரமான்னலாபைவ சோராக்ராந்தஸ்ய ராஜபட்டாகமனமிவ ஆமயார்த்தஸ்ய திவ்ய ஔஷதமிவ மரணாசனஸ்ய அமிர்தபிந்துரிவ சாகரபதிதஸ்ய உடுபைவ சம்சாரேஸ்மின் சாது சமாகமஹ சரணம் பவதி சர்வேஷாம் கலு அப்படின்னு சொல்றார். அதாவது பாக்யவந்தோ மகாஜனாக ஸ்ருணுத, பாக்யவானான ஜனங்களே கேளுங்கள். யாரு பாக்யவானான ஜனங்கள் அப்படின்னா, வெயில்ல வாடக்கூடிய ஒருத்தனுக்கு கல்பக விருட்சமே வந்து நிழல் கொடுத்தா அது எப்படி இருக்குமோ, ரொம்ப நாளா தண்ணியே குடிக்கல அப்படின்னு தண்ணிக்காக ஏங்குற ஒருத்தனுக்கு ஒரு பிரசன்ன ஜலாசயம், ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைச்சா எப்படி இருக்குமோ, ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லை பசிக்கிறது அப்படின்னு பசியில திண்டாடக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு ராஜா சாப்பிட்ற மாதிரி பஞ்சபக்ஷிய பரமான்னம் கிடைச்சா எப்படி இருக்குமோ, திருடன் பாதி திருடிட்டான் நம்ம கிட்டே இருந்து அப்படின்னு இருக்கிற சமயத்துல திடீர்னு எதிர்பாராத விதமா ராஜபட்டர்கள் வந்து அந்த திருடர்களை பிடிச்சிட்டு போச்சா நமக்கு எப்படி இருக்குமோ, ஒரு வியாதியில ஒருத்தன் வாடுறான், இந்த வியாதிக்கு குணமாறதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு இருக்கிற சமயத்துல அந்த வியாதிக்கு ஆன மருந்து அவனுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ, மருண படைக்கேல கிடக்கான் ஒருத்தன் அப்படின்னு இருக்கும்போது வானத்திலேருந்து ஒரு பொட்டு அமிர்தம் வந்து அவனோட வாயில விழுந்தா அவனுக்கு எப்படி இருக்குமோ, நடு கடல்ல மாட்டின்ட்டா இக்கரைக்கும் போக முடியாது அக்கறைக்கும் போக முடியாது அப்படின்னு திண்டாடக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு துடுப்பு வந்து அவனை ஏத்திட்டு போச்சுன்னா அவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே மாதிரி சம்சாரங்கிற சாகரத்துல தவிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மள உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சத்சங்கம் அப்படிங்கிற துடுப்பு வந்து காப்பாத்துறது. அப்பேற்பட்ட இந்த சத்சங்கத்தை கொடுத்த நம்ம காமாட்சி பாட்டி பத்து தாத்தா அவளோட குடும்பத்துக்கு என்னோட கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கிறோம். என்னோட குருநாதாள் எனக்குள்ள இருந்து அடியே என்னை சொல்ல வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த சத்சங்கத்துல நம்ம துருவச்சரித்திரம் அனுபவிக்க போறோம். சுகபிரமம் பரீட்சத்துக்கு பாகவதத்தை சொல்லிட்டே வர, அப்போ சொல்லிட்டே வர சமயத்துல ஸ்வாயம்புவமனுவோட வம்சத்தை சொல்ற. ஸ்வாயம்புவமனுவுக்கு 5 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். பிரியவ்ரதன் உத்தானபாதன் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகள், தேவஹூதி பிரசூதி ஆஹூதி அப்படின்னு 3 பெண் குழந்தைகள். இதுல தேவஹூதிய கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஸ்வாயம்புவ மனு. ஆஹூதிய ருச்சிங்கிற முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஸ்வாயம்புவ மனு.
பிரசூத்திய தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்படி ஸ்வாயம்புவ மனுவோட பெண் குழந்தைகளோட வம்சத்தை சொல்லிகிட்டே வரார் சுகபிரம்மம். அடுத்து ஸ்வாயம்புவ மனுவோட ஆண் குழந்தைகளோட வம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சொன்னேன் இல்லையா, ஸ்வாயம்புவ மனுவுக்கு 2 ஆண் குழந்தைகள், பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படின்னு சொல்லி. அதுல மூத்தவன் தான் பிரியவிரதன், தம்பி தான் உத்தானபாதன். பொதுவா இந்த மாதிரி புராணங்கள்லாம் முதல்ல அண்ணாவோட சரித்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தம்பியோட சரித்திரத்தை சொல்லுவா. ஆனா இந்த பாகவத புராணத்திலயோ முதல்ல தம்பியா இருக்கக்கூடிய உத்தானபாதனோட அந்த வம்சத்தை சொல்லி அதுக்கப்புறமா பிரியவிரதனோட சரித்திரத்தை சொல்றார். அது மட்டும் இல்ல, பிரியவிரதன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய மகாபுருஷர், சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஞானி. அவரோட சரித்திரத்தை அப்புறமா சொல்லிட்டு சுகபிரமமுக்கு அவ்வளோ என்ன ஆசை உத்தானபாதன் கிட்ட, உத்தானபாதனோட சரித்திரத்தை முன்னாடி சொல்றாரே, உத்தானபாதன் மேல அவ்வளோ என்ன பிரியம் சுகபிரமமுக்கு அப்படின்னா, உத்தானபாதன் மேல இருக்கிற பிரியத்தினால உத்தானபாதனோட சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கல. உத்தானபாதனோட புள்ளதான் துருவன், துருவ சரித்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ஆவல்ல சுகபிரம்மம் ஆரம்பிக்கிறார். அதனாலதான் சுகபிரம்மம் முதல்ல உத்தானபாதனோட சரித்திரத்தை சொல்றார். உத்தானபாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர் நிதராமபீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்துரநாத்ருதாசா துவாமேவ நித்யமகதி சரணம் கதாபூத் அப்படின்னு நாராயணிய பட்டத்திரிகள் நாராயணியத்தில் இருக்கிறார். உத்தானபாதன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய ராஜா. அவனுக்கு 2 மனைவிகள், சுநீதி சுருச்சி அப்படின்னு. அவனுக்கு சுநீதியை விட சுருச்சி கிட்டதான் அதிகமான பிரேம. பொதுவா எல்லாருக்குமே நீதியை விட ருச்சி கிட்ட தானே அதிகமான பிரேம இருக்கும். அதுதான் உத்தானபாதனுக்கும். சுநீதியை விட சுருச்சி கிட்ட அதிகமான பிரேம. சுநீதி சுருச்சி எவ்வளோ பிடிக்குமா உத்தானபாதனுக்கு. சுனீதிக்கு ஏதோ தனியா ஒரு ஜீவனாம்சம் கொடுத்து அவளுக்கு ஒரு கிரகம் கொடுத்து அங்க அவளை வாழ வச்சிருக்கான், அவன் அங்க இருந்துட்டு இருக்கா. ஆனா சுருச்சிக்கோ ஒரு பெரிய பேலஸ் கொடுத்துருக்கான், அந்த பேலஸ்லயே தான் இருந்துட்டு இருக்கான் இந்த உத்தானபாதன். இப்படி சுனீதிக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம துருவன். சுருச்சிக்கு பிறந்த குழந்தை உத்தமன் அப்படிங்கிற குழந்தை பிறகுது. இந்த துருவன் சின்ன வயசுல இருந்தே சமத்து. ஏதாவது பக்தி விஷயம், அதாவது சத்சங்கம் அல்லது நாம சங்கீர்த்தனம் அந்த மாதிரி எங்கேயாவது நடக்கிறதுனா அங்கே போயிடுவான், அங்கேயே இருப்பான். அப்படி சின்ன வயசுலேருந்தே துருவனுக்கு அந்த பக்தி உண்டு. அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது. அந்த பக்தி வளர்ற மாதிரியே துருவன் நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான். குழந்தைக்கு 5 வயசாகுது. அப்போ அவன் வாசல்ல தன்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு இவாளோட விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னா, டேய் நீ இந்த மாதிரி பண்ணேன்னா நான் உன்னோட அப்பாட்ட சொல்லிடுவேன், நான் என்னோட அப்பாட்ட சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னா. உடனே துருவனுக்கு பக்குன்னு இருந்தது. என்னது அப்பாவா, ஓஹோ அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு நினைச்சிட்டு நேரா சுனீதி கிட்ட வந்து, அம்மா அம்மா எல்லாருக்கும் அம்மா அப்பான்னு 2 பேர் இருக்காளாமே, எனக்கு அம்மா நீ மட்டும்தானே இருக்க, அப்பா எங்க அப்படிங்கும்போது சுனீதி சொன்னாலாம், அங்க தெரியறது பத்தியா ஒரு பேலஸ் அரண்மனை, இங்க தாண்டா அவனோட அப்பா இருக்கார், அவர் இந்த ஊருக்கே ராஜா, அவருக்கு உத்தானபாதர் அப்படின்னு பேரு அப்படின்னா. உடனே அந்த துருவன் கேட்டான், அவர் ஏமா இங்கெல்லாம் வர்றதே இல்லை அப்படின்ன உடனே அப்பா கூட சுனீதி குறை சொல்லலையாம். உன்னோட அப்பா மோசமானவர்டா, சித்திட்ட உள்ள பிரேமையினால நம்மளை கை விட்டுட்டார், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சுனீதி அப்ப கூட குறை சொல்லாம அவ என்ன சொன்னா அப்படின்னா, சொன்னேன் இல்லையாடா கண்ணா அவர் பெரிய ராஜான்னு, அதனால ராஜரீகமான காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால அவரால் இங்கெல்லாம் வர முடியல அப்படின்னா. உடனே துருவன் கேட்டான், அவர் நம்மளால பார்க்க முடியாதாமா அப்படின்னா. உடனே அதுக்கு சுனீதி சொன்னா, கண்ணா நான் உனக்கு அவரை காட்டுறேன், அவர் இப்பயாவது இங்க குதிரை மேல தேர் மேல யானை மேல அப்படின்னு பவனி வருவார், அப்போ நான் உனக்கு அவரை காட்டுறேன், நீயால அந்த பேலஸ்குள்ள போயிடாத,
அப்படின்னு. பொதுவா குழந்தைகள்கிட்ட நீ எங்க போகாதேன்னு சொல்றாலோ அங்கதான் போகும். அதனால துருவனும் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில நேரா அந்த பேலஸ் போறா. அது பேலஸ்னா மிகப்பெரிய பேலஸ். 2 காவலாளிகள் வீட்டிய வச்சு நிக்கிறா. அந்த காவலாளிகள் இந்த துருவனை தடுக்கல. ஏன் தடுக்கல அப்படின்னா யாரும் தெரியும், பெரிய ராணியோட குழந்தை நாளைக்கு சிம்மாசனத்துல உட்காந்தாலும் உட்காந்துருவா, நம்ம தடுத்து வம்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டா. நேரா இந்த துருவனும் அந்த குழைகின்ற கன்னங்களோட அழகான ஒரு சிப்பா போட்டு குளிர்ச்சியான சுருள் சுருளான கேசத்தோட உள்ள போறான். உள்ள போனா இந்த உத்தானபாதன் உட்கார்ந்து இருக்கான். இவர்தான் என்னோட அப்பா அப்படின்னு பாக்குறான் அந்த துருவன். ஏகதா சூச்சே புத்திராஹா இங்கமாரோப்பியலாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் துருவம் ராஜாபியநந்தத அப்படின்னு சுகபிரம்மன் சொல்ற. அதாவது உத்தானபாதன் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். உத்தானபாதனுக்கு பக்கத்துல சுருச்சி உட்கார்ந்து இருக்கா. உத்தானபாதனோட மடியில உத்தமன் உட்கார்ந்து இருக்கான். உத்தமனை கொஞ்சின்னு இருக்கான், லாலனை பண்ணிட்டு இருக்கான் உத்தானபாதன். அப்போதான் துருவன் கவனிக்கிறான், ஓஹோ உத்தமனோட அப்பாவும் தான் என்னோட அப்பாவும். ஏன்னா உத்தமன் இவனு ஃப்ரெண்ட்ஸ் தானே, வாசல்ல விளையாடுவா. அப்பதான் துருவனுக்கு தெரியுது, ஓஹோ உத்தமனோட அப்பா தான் என்னோட அப்பாவும் அப்படின்னா உத்தமன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே நானும் போய் உட்காந்துக்கலாம், அப்பா என்னையும் கொஞ்சுவார் அப்படின்னு அப்பா மடியில உட்காரணும்னு சொல்லி துருவன் ஆசையா அன்போட அப்பா மடியில ஏறணும்னு நேரா ஓடி வந்து அப்பாவோட மடியில கை வைக்கிறான் ஏறணும்னு உட்கார்றதுக்காக. அப்போ புத்திரஸ்பர்சம் சுகம் சுகம் பிரம்மஞானியோட வார்த்தை. உலகத்திலேயே ரொம்ப அதிகமான சுகத்தை அளிக்கக்கூடியது புத்திரஸ்பர்சம் தான் அப்படின்னு வியாசர் மகாபாரதத்துல சொல்றார். அப்போ முதல் முறை உத்தானபாதன் இந்த துருவனை தொட்டிருப்பான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு அந்த துருவனை கட்டி தூக்கி உச்சி முகர்ந்து முத்தமிட்டு மடியில உட்காந்து வச்சுட்டு கொஞ்சம் தோணாதா அந்த புத்திர ஸ்பர்சம், அந்த சுகத்தை அவன் அனுபவிச்சானா அப்படின்னா அனுபவிச்சான். கொஞ்சம் தான் அவனுக்கு தோணித்து, ஆனா கொஞ்சல. ஏன் அப்படின்னா பயம், யார்கிட்ட பயம்? முறையே கட்டியாளக்கூடிய ராஜா இந்த உத்தானபாதன். இவனுக்கு யார்கிட்ட பயம் அப்படின்னா முறையே கட்டியாண்டாலும் சுருச்சி அம்மாண்ட பயமா இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எனக்கு துருவன் கிட்ட எந்த விதமான ஒரு துவேஷமும் இல்லை இப்போ எனக்கு, ஆனா சுருச்சியோட முகத்துல பிரசன்னதை முக்கியம். இவன் ஏறி உக்காண்டானா சுருச்சி எதுவும் சொல்லலைன்னா நான் அப்புறமா கொஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தானபாதன் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்போ அங்க வந்தா சுருச்சி. வந்து அந்த துருவனோட அந்த சுருள் சுருளான கேசத்தை பிடிச்சி இழுத்து கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டா. அந்த குழைகின்ற கண்ணங்கள்ல சுருச்சி அரைஞ்சதுல அந்த 5 விரலும் பதிஞ்சுதான். கண்ணாவினாது கத்துறா. குழந்தைகிட்ட பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசுறா. அதுதான் தியாகராஜர் சொல்றார், கர்ணசூலமைன மாட்டலு. அவ பேசினது எப்படி இருக்குதா, காதலை ஈட்டி பாயிரா மாதிரி அவ பேசினா. தியாகராஜர் துருவச்சரித்திரமும் பாடியிருக்கார். அப்படி அவ என்ன சொன்னா அப்படின்னா நவச்ச கிருபதேர் கிருஷ்ணியன்னு பவான் ஆரோடுமர்ஹதி நக்ரிஹீதோ மயா யத்வம் உக்ஷாவபி கிருபாத்மஜா பாலோசி மதனாத்மான மன்ய ஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான் யஸ்ய துல்லபேர்த்தே மனோரதஹ. நவச்ச கிருபதேர் கிருஷ்ணியன்னு, என்னடா இந்த பக்கம் வந்துட்ட, முதல்ல உங்க அம்மா ஒன்ன அமிச்சு அப்புறம் தானும் வந்து நானும் பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எங்கிறதுக்கு பாக்குறாளா? ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பவே முடியாது. முதல்ல ராஜாமணி வேணுங்க, அப்புறமா சொத்துல பாதி வேணுங்க, ராஜ்யத்திலேயே பாதி வேணுங்க. ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பவே கூடாது, நம்பவே முடியாது. உனக்கு ராஜாமணி வேணுமாடா? ஏதோ ரோட்ல போற வயத்துல பிறந்தவன் நீ, அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பிருதம். உனக்கு ராஜாமணி வேணும் அப்படின்னா எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்து போய் சாகத்துக்கு முன்னாடி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, பகவானே எனக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவது சுருஷி கர்ப்பத்துல பிறவிய கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உனக்கு அதுக்கான பாக்கியம் இருந்ததுன்னா பெருமாள் உன்னோட பிரார்த்தனையை நிறைவேற்றினார் அப்படின்னா நீ 7 வயத்துல வந்து பிறந்தேன்னா தான் உனக்கு ராஜாவோட மடி கிடைக்கும் அப்படின்னா. அடா, அதாவது சுருச்சிக்கு துருவன் 7 வயத்துல பிறந்தா தேவலையே அப்படிங்கிற ஆசை.
பறக்கணுமேங்கிற சபலம் இருக்குங்கிறது தெரியாது. இப்படி இவ கண்ணா பின்னான்னு கத்தரா, அறையெல்லாம் அரைஞ்சிருக்கா, கர்ணசூலமைன மாட்டலும் காதுல ஈட்டி பாயிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கா. அப்படிங்கும் போது 5 வயசுக்கு அந்த குழந்தை கண்ணை கசக்கிட்டு வீரின்னு அழ வேண்டாமோ? ஆனா துருவன் அழவே இல்லையா. ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, அழுகை அடக்கின்றான். ஏன்னா சத்திரிய பாலகன், சின்ன வயசுலயே அந்த மானம் அவமானம் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாதுதான். இந்த இடத்துல நம்ம அழுதோம்னா நமக்கு அவமானம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்போ இவ இப்படி கண்ணா பின்னான்னு அநியாயமா பேசுறாளே, இப்போ இதுக்கு ராஜாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கோபத்தோட துருவன் ராஜா உத்தானபாதன் அப்படி பார்க்கறான். பார்த்தா உத்தானபாதன் கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு நான் தான் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு துருவன் கிட்ட எந்த துவேஷமும் இல்லை. சுருச்சி ஓகே சொன்னானா நான் அவனை மடியில ஏற்றிட்டு கொஞ்சலான்னு நினைச்சான். ஆனா சுருச்சி அடிச்சுட்டா கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே துருவன் பார்த்தான், இந்த இடத்துல சுருச்சிக்கு தான் அதிகமான ரெஸ்பெக்ட், நம்மளுக்கு ரெஸ்பெக்டே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிட்ட துருவன் இந்த சபையே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி இந்த சபையை உதறிட்டு நேரா தன்னுடைய அம்மாவான சுனீதியோட விதத்துக்கு வரான். சுனீதி கிட்ட வந்து சுனீதியோட மடியில படுத்துட்டு குமுறி அழ ஆரம்பிச்சுட்டான் துருவன். என்னடா அது, சத்திரிய சிசு சத்திரிய பாலகன் அப்படின்லாம் சுகபிரம்மம் சொன்னாரே, இப்போ குமுறி அழறானே அப்படின்னா அது ஸ்தானம் அப்பேற்பட்டது. எல்லா விஷயத்தையுமே அம்மாட்ட தானே சொல்ல முடியும். ராமர தசரதர் மறுநாள் உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு கைகேய அடுத்த நாளே கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம்லாம் கிடையாது, பரதனுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு ஒண்ணு. அப்ப கூட அதுல இருந்த செந்தாமரை வென்றதம்மான்னு கிளம்பினாலும் ராமர் கௌசல்யா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கும் போது தயக்கத்தோட வருத்தத்தோட சொல்றாருன்னு ராமாயணத்துல வருது. அப்போ எல்லா எமோஷன்ஸையும் அந்த ஸ்தானம் அம்மாங்கிற ஸ்தானத்துக்கிட்ட தான் காட்ட முடியும். துருவனும் என்ன க்ஷத்திரிய சிசுவா இருந்தாலும் குமுறி அழறான். உடனே சுனீதி சமாதானப்படுத்துறா, என்னடா கண்ணா ஆச்சு, பசிக்கதா, பால் வேணுமா, இல்ல ஏதாவது விளையாட்டுல தோத்து போயிட்டியா, ஐயோ என்னடா அது கண்ணாது, கண்ணத்துல 5 விரல் பதிஞ்சிருக்கே, யாராவது விளையாட்டுல துஷ்ட பசங்க அடிச்சுட்டாளா அப்படின்லாம் கேட்கறா. துருவனால சொல்லவே முடியல. அவனோட தொண்டை தழுத்தழுத்து அப்படின்னு விசும்பி அழுதுன்னு இருக்கான் துருவன். அப்போ அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண் அவதான் ஓடி வந்து சொன்னா, அந்த சின்ன ராணி இருக்காங்கல்ல அவங்கதான் இப்படி அடிச்சுட்டாங்க, கண்ணா பின்னாடி பேசிட்டாங்க அப்படின்லாம் சொன்னா. உடனே துருவனை கட்டிட்டு சுனீதி அழ ஆரம்பிச்சுட்டான். அவ சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவ என்ன சொன்னா, அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பிருத்தம், ஏதோ ரோட்ல போற வயத்துல பிறந்தவன் நீ அப்படின்னா நான் என்ன மகாராணி மாதிரியா இருக்கேன்? அவ கடக்காடா சுருச்சி, நான் உன்னை ராஜா மடியில ஏத்தி உக்காத்தி வைக்கிறேன்டா, நீ ராஜா போயடா அப்படின்னு சொல்லி உன்னோட கண்ணத்தை கிள்ளி உன்னோட ராஜா அவனோட அப்பாவோட மடியில ஏத்தி உக்காத்தி வைக்கிறதுக்கான துப்பு இல்லாதவனா என்னை எப்படி நீ அம்மான்னு சொல்லிக்க முடியும்? விடு, அது என்னோட கதையை புலம்பி என்ன பண்றது, அது என்னோட பூர்வ ஜென்ம கர்மா, ஆனால நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ உன்னோட கதையை பார்த்துட்டு போ, உன்கிட்ட எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லடா கண்ணா. உன்கிட்ட என்ன ஒரே ஒரு தோஷம் அப்படின்னா, நீ என் வயத்துல வந்து பிறந்த அப்படிங்கிறது தான் நீ பண்ண ஒரே ஒரு தோஷம். அதுக்காக நீ கவலைப்படாத. நீ இந்த அப்பா இந்த அம்மா இவாளெல்லாம் நம்பாத. இந்த ஜென்மத்துல உனக்கு நாங்க அப்பா அம்மா, போன ஜென்மத்துல யார் அப்பா அம்மாவோ தெரியாது, அடுத்த ஜென்மத்துல யாரோ அப்பா அம்மா, அது மாறிண்டே தான்டா கண்ணா இருக்கும். சாஸ்வதமான அப்பா அப்படின்னா அது ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னாராம். எங்கப்பன் எனக்காய் அருளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் இன்ன பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லா அப்பன் தந்தனன் தனதாழ்விழலே அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி அவருக்கு ஈடான அப்பா உலகத்துல கிடையவே கிடையாதுடா கண்ணா. இந்த அப்பாவாவது ஏத்தி உக்காத்தி வச்சுட்டு அப்புறம் மடி வலிச்சதுன்னா இறக்கி விட்டுருவார். ஆனா அந்த அப்பா பிரகலாதனை ஏத்தி உக்காத்தி வச்சுட்டவர் இன்னும் பிரகலாத வரதனாக அந்த பிரகலாதனை ஏத்தி உக்காத்தி வச்சுட்டே இருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீனிவாசனையே நீ போய் யாராடி. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்ரீனிவாசன்றவர் நம்ம குலத்துக்கே அனுகிரகம் பண்ண குல தெய்வம். அவரை உன்னோட கொள்ளு தாத்தாவா இருக்கக்கூடிய பிரம்மா யோகத்துல இருந்து ஆராதிச்சு
இப்போ சிருஷ்டிகர்த்தாவா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். உன்னோட தாத்தாவான சுவாயம்புவ மனு அவர் பற்பல யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி அவர் பெருமாளோட அந்த சரணத்தையே அடைஞ்சார். உன்னோட பெரிப்பாவா இருக்கக்கூடிய பிரியவிரதன் அவர் சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணி அதனாலேயே எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் பிரியத்தையே காட்டி பிரியவிரதன் அப்படிங்கிற பேரையே வாங்கினார். அப்படி நம்ம குலத்துக்கே அனுகிரகம் பண்ண குல தெய்வமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீனிவாசரையே நீ போய் ஆராதி, அவர்தான் உனக்கு சாஸ்வதமான அப்பா அப்படின்னாலாம். அவர்தான் என்னோட அப்பா அப்படின்னா என்னோட அம்மா யாரு அப்படின்னா நான்யம் ததா பத்ம பலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க நிகிருஹ்யமானயா. மகாலட்சுமி தாயார் தாண்டா கண்ணா உன்னோட அம்மா. அவ எப்பேற்பட்டவன்னா அப்பா மடியில குழந்தை ஏறி உட்காரணும்னு ஆசைப்படுறது நியாயம். ஆனா என்ன மாதிரி ஏற்றி உட்காத்தி வைக்கிறதுக்கான துப்பு இல்லாதவளா இருக்க மாட்டா. அவ எப்பேற்பட்டவன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் சம்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அதுல ஏதாவது ஒரு ஜீவராசி பெருமாள் பக்கம் வராதா அப்படின்னு காத்திருந்து அதுல ஏதாவது ஒரு ஜீவன் பெருமாள் பக்கம் அப்படி லேசா திரும்பினா கூட 2 கையிலையும் கமலங்களை வச்சுட்டு அந்த ஜீவனை சுவாகதம் பண்ணி அந்த ஜீவனை தூக்கி பெருமாளோட மடியிலேயே ஏற்றி உக்காத்தி வைக்கக்கூடிய அம்மாவாச்சே பாவர். அப்படி அந்த ஸ்ரீனிவாசரையும் மகாலட்சுமி தாயாரையும் நீ தபஸ்ல இருந்து ஆராதி, அவர்தான் உனக்கு சாஸ்வதமான அப்பா அப்படின்னு உபதேசம் பண்றாளாம் சுனீதி. அன்னைக்கு எப்படி ராமர் வனவாசத்துக்காக கிளம்பும் போது லக்ஷ்மணர்கிட்ட சுமித்ரா உபதேசம் பண்றா இல்லையா, ராமரையே உன்னோட அப்பாவா நினைச்சுக்கோ, சீதையே உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ, காட்டையே அயோத்தியாவா நினைச்சுக்கோ அப்படின்னு உபதேசம் பண்றா இல்லையா, அதே மாதிரி இங்க குருஸ்தானத்துல இருந்துட்டு சுனீதி உபதேசம் பண்றா. உடனே துருவன் நேரா அப்படியே இந்த குழந்தை துருவன் ஏதோ 5 வயசு குழந்தை, அவன் அந்த குழந்தைக்கு தபசோட அர்த்தம் தெரியுமா, தபசோட வார்த்தைகள்லாம் தெரியுமா, இப்படியெல்லாம் யோகம் கர்மம்லாம் இதெல்லாம் பேசுறாளே இதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுது. அந்த குழந்தைக்கு தான் புரியும். அந்த குழந்தைக்கு பசுமரத்தாணி மாதிரி நெஞ்சில பதிச்சுடுத்தான். தபஸ் பண்ண போறேன்னு அந்த குழந்தை கிளம்பி அந்த குழந்தை பாட்டு போயிட்டு இருக்கு. உடனே சுனீதி கண்ணா வாடா கண்ணா, நான் ஏதோ என் கதையை புலம்பினேன், அதுக்காக நீ காட்டுக்கே போயிடுறதா, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஜீவனாதாரம்டா கண்ணா, நீ என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு புலம்பல சுனீதி. அவளும் அப்படியே விட்டுட்டா. அன்னைக்கு 12 வயசு ராமர் அனுப்புறதுக்கே விஸ்வாமித்ரர் யாக சம்ரட்சணத்துக்காக தசரதர்கிட்ட ராமர் கேட்கிறார். அப்போ 12 வயசு ராமர் அனுப்புறதுக்கே அந்த குழந்தைக்கு இருட்டுனால என்னன்னு தெரியாது, சாயங்கால வேளையிலேயே பால் சாதம் கொடுத்து ஹம்சதூளிகா மஞ்சத்துல படுக்க வச்சிருவாளே கௌசல்யே, அந்த குழந்தைய இருட்டா வரக்கூடிய ராட்சசான அவளுக்கு நிஷாச்சராள்னு பேரு, அவளோட சண்டை போட சொல்றேனே அப்படின்லாம் தசரதர் 12 வயசு ராமர் அனுப்புறதுக்கே கவலைப்பட்டார். ஆனா இந்த 5 வயசு குழந்தை துருவனை அனுப்புறதுக்கு சுனீதி எந்த விதமான ஒரு கவலையும் படலை. அப்போ ராமர் போகும்போதாவது அவருக்கு பக்கத்துல விஸ்வாமித்திரர் இருந்தார், கூட துணைக்கு லக்ஷ்மணன் இருந்தார். ஆனா இந்த குழந்தைக்கு யாருமே இல்லை. அந்த குழந்தை பாட்டு தன்னந்தனியா போறது. ஆனா தன்னந்தனியா போலன்னு நினைக்கிறா சுனீதி. ஏன்னா உள்ள அந்தர்யாமியா பெருமாள் இருக்கான், அவன் காப்பாற்றுவான். பெருமாளை ஆசிரியக்கிறதுக்காக ஒரு குழந்தை போறான் அப்படின்னா அந்த குழந்தைய பெருமாள் நிச்சயமா காப்பாற்றுவான் அப்படிங்கிற திருட வைராக்கியத்தோட சுனீதியும் விட்டான். துருவனும் அம்மா நான் என்னை பெட்ல படுக்க வச்சிருவியே, அப்புறமா நான் காட்டுக்கு போனா என்ன பண்ணுவேன், ஓநாய்கள்லாம் ஊழையிடுமே அப்படின்னு துருவனும் சொல்லலை. ஏன்னா அவனுக்கும் பசுமரத்தாணி மாதிரி பதிச்சு கொடுத்தோம். துருவனும் நேரா பிருந்தாவனத்தை நோக்கி போறான். பிருந்தாவனம்ங்கிறது முன்னாடியே ஒரு பெரிய க்ஷேத்திரம், இந்த கிருத்தயுகத்திலேருந்தே பெரிய க்ஷேத்திரம். அதனால்தான் கிருத்தயுகத்துல துருவன் அங்க போய் தபஸ் பண்றான். திரேதாயுகத்துல அம்பரீஷரும் அங்க போய் விரதம் இருக்கார். அதே மாதிரி அதனாலதான் கிருஷ்ணர் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல நம்ம அவதரிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணரும் பிருந்தாவனத்துல அவதாரம் பண்றார். அப்படி துருவன் நேரா அப்பேற்பட்ட அப்போ பிருந்தாவனம்ங்கிறது மிகப்பெரிய காடா, அடர்த்தியான காடா இருந்தது. பிருந்தாவனத்தை நோக்கி போறான், தபஸ் பண்றதுக்காக போறான். நினைச்சா இல்லையா சுனீதி பெருமாள் காப்பாத்துவான் அப்படின்னு. நிஜமா பெருமாள் தான் காப்பாத்துறான். நாரதரை அனுப்பி வைக்கிறான் பெருமாள். அப்போ நாரதர் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வர நேரா முதல்ல துருவனோட சிரஸ்ல கை வச்சுட்டேன். ஸ்பர்ச தீட்சை, குருவோட ஸ்பர்ச தீட்சை கிடைச்சிடுச்சு.
அதுக்கப்புறமா இப்படி தாவாங்கட்டையை தூக்கினார். என்னடா தம்பி இது, என்னது துருவனா, நான் தெரிஞ்சுட்டா வந்திருக்கார், சோதிக்கிறதுக்காக பண்ற. என்னடா தம்பி இது துருவனா, ஏதாவது கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டியாடா கண்ணா, அப்பா அம்மா எல்லாம் எங்க, வா 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 நகரத்துக்கு போலாம். நான் என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க அப்படின்னாரா நாரதர். உடனே அதுக்கு துருவன் உடனே வளவளன்னு இருக்கல. அதை ஏன் கேட்கிறேன் சுவாமி, நான் உத்தானபாதரோட மடியில அப்பா மடியில ஏறி உக்காரணும்னு நினைச்சேன், சுருச்சி சித்தி அடிச்சுட்டா அப்படிலாம் அவன் ஆரம்பிக்காம அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, உங்களுக்கே எல்லாம் தெரியுமே சுவாமி, எதுக்கு என்கிட்ட தனியா கேட்கிறேன் அப்படின்னானா. உடனே நாரதர் சொன்னார், நல்ல கதையா இருக்குப்பா, உங்களோட சண்டையில பெருமாள் அழிக்கிறதா, அவர் எப்பேற்பட்டவர். நான் உனக்கு 3 ஃபார்முலா சொல்லி தரேன், அதை கத்துக்கோ, வாழ்க்கையில முன்னேறிடலாம். என்ன 3 ஃபார்முலா அப்படின்னா, உன்னோட மேல்நிலையில இருக்கிறவாளை அனுசரிச்சு போ, உன்னோட சமமா இருக்கிறவாளோட சமமா பழகு, ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டு, உன்னோட தாழ்மை நிலையில இருக்கிறவாள்கிட்ட இரக்கமாறு அன்பு காட்டு, சுனீதி உன்னோட மேல்நிலையில இருக்காளா அவளை அனுசரிச்சு போ. அது மட்டும் இல்ல, அப்படியே உனக்கு உத்தானபாதம் மடி வேணும் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேடா. நான் சொன்னா உத்தானபாதன் கேட்பான், உத்தானபாதன் கிட்ட நான் சொல்றேன், உத்தானபாதன் உன்னை மடியில ஏற்றி வச்சுட்டு கொஞ்சுவான். நான் உன்னை அப்பா விட்டு விளையாட்டு சாமான்லாம் வாங்கி தர சொல்றேன், அம்மா விட்டு அப்புச்சி எல்லாம் பண்ணி தர சொல்றேன், காட்டுக்கு போனா நீ பயந்துருவடா, சிங்கம் உரும்பிக்குன்னா என்ன பண்ணுவ. அது மட்டும் இல்ல, நீ எடுத்துட்ட டார்கெட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய டார்கெட். அது எப்பேற்பட்டது அப்படின்னா, பற்பல ஹட்டயோகிகள் ரிஷிகள் இவாள்லாம் கூட மரத்திலேருந்து தலகீழ தொங்கின்லாம் தபஸ் பண்றா, பஞ்சாக்னி மத்தியிலெல்லாம் தபஸ் பண்றா, அவளாலெல்லாம் கூட அவளோட தபசுக்கெல்லாம் கூட எட்டாக்கடியா நிற்கக்கூடிய அந்த பெருமாளை இத்தினூண்டு அம்பி நீ போய் தபஸ் பண்ணி அடைஞ்சிட முடியுமா? அதனால நான் சொல்றதை கேளு, நேரா என்னோட நகரத்துக்கு வா அப்படின்னாரா நாரதர். உடனே துருவன் சொன்னானா, சுவாமின்னு பற்பல சம்சார சாகரத்தை, பற்பல ஜீவகோட்டிகள் சம்சார சாகரத்தை நோக்கி போகும்போது அது கஷ்டம்பா, பகவத் தரிசனம் பண்ணணும், அதனால பகவான் கிட்ட வாங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, பகவத் தரிசனம் பண்றதுக்காக பகவானை நோக்கி வரக்கூடிய என்ன திரும்பி சம்சாரத்தையே திருப்பறேடே அப்படின்னா துருவன். உடனே நாரதர் அட அப்படின்னார். ஏன் அப்படின்னா அவர் சொன்னார், என்ன உன்னோட பேர் சபலமாச்சுப்பா, பேர் என்ன துருவன். துருவம் அப்படின்னாலே ஸ்திரமானது, ஸ்ட்ராங்கானது, தூண் போனது, தூண் போன்ற உடையது, அசைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். உன்னோட பக்தியை யாராலையும் அசைக்க முடியாதுப்பா. அந்த ஹட்டயோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் பகவான் தரிசனம் கொடுக்குறானோ இல்லையோ உனக்கு கட்டாயமா தரிசனம் கொடுப்பான். உன்னோட இந்த பக்திக்குத்தான் பகவான் பிரசன்னத்தை அடையறா. அதனால நீ நிச்சயமா தபஸ் பண்ண போ, உனக்கு அந்த தபஸ் பண்றதுக்கான மார்க்கத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நாரதர் துருவனுக்கு பெருமாளோட ரூபத்தை சொல்லித்தர. பெருமாள் எப்படி இருப்பார் தெரியுமா? சுருளான கேசம், ரத்ன கிரீட்டம், விஷாலமான நெற்றி, கஸ்தூரி திலகம், கர்ணாந்த தீர்க்கமான நயனம், அலைகின்ற விழிகள், எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போன்ற வாய், கண்ணாடி முத்த கபோலம், பிரசன்ன முகாரவிந்தம், காதுல மகர குண்டலங்கள் ஜொலிக்க, சங்கு போன்ற கழுத்து, அந்த கழுத்துல ரத்ன முத்து தங்க மாணிக்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுண்டு, சர்வாங்கே ஹரிச்சந்தனம், சதுர்புஜம், ஒரு கையில சுதர்சன சக்கரம், இன்னொரு கையில பாஞ்சஜன்ய சங்கு, ஒரு கையில கௌமோதகி கதை, இன்னொரு கையில தாமரை அப்படின்னு வச்சுண்டு பட்டு பீதாம்பரம் கொண்டு பக்தர்களோட பக்தியெல்லாம் உலகக்கூடிய திருவடி அப்படின்னு சொல்லி துருவனோட ஹிருதயமாகிய செவுத்துல பெருமாளோட ரூபத்தை அப்படியே வரைஞ்சுட்டாராம் நாரதர். இதையே தியானம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி துருவனுக்கு துவாதசாட்சரி மந்திரத்தையும் உபதேசம் பண்றார் நாரதர். இப்போ நாரதர் குருவாயிட்டார் இல்லையா துருவனுக்கு. அதனால துருவன் நாரதரை பலம் வந்து நமஸ்காரம் பண்றான். ஏன்னா குருங்கிற ஸ்தானம் மிகப்பெரிய ஸ்தானம். அவர் தானே நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து பகவான் கிட்ட நம்மளை அனுப்புறார். ஒரு கதை, கோராகும்பர் அப்படின்னு ஒருத்தர், அவர் பாண்டுரங்கனோட பக்தர், மண்பாண்டங்கள் பண்றவர். இந்த நாமதேவர், ஞானேஸ்வரர், முக்தாபாய் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவாள் தான். அதனால கோராகும்பரோட வீட்டுல ஒரு பஜனை மேளான்னு எல்லாரும் கூடியிருக்கும் போது அதுல முக்தாபாய், அவ ஞானேஸ்வரரோட தங்க தான் குழந்தை.
முக்தாபாய் அப்படிங்கிறவ வந்து ரகுமாபாயோட ஒரு அவதாரம் அப்படின்னு அறியப்படுறது. அங்க ஒரு தடி வச்சிருக்கு. முக்தாபாய் அந்த தடியை எடுத்துட்டு கோராகும்பர் கிட்ட வந்து, தாத்தா தாத்தா இது என்ன தடி அப்படின்னா. உடனே இதுக்கு கோராகும்பர் சொன்னார், இது பாண்டங்கள்லாம் பதம் பார்க்குற தடி அப்படின்னா. உடனே அதுக்கு முக்தாபாய் சொன்னா, நான் இவராலெல்லாம் இந்த தடியை வச்சு பதம் பார்க்க முடியாது, நீங்க நினைச்சா பாருங்கோளே அப்படின்னார் கோராகும்பர். உடனே முக்தாபாய் அவாவாய்கிட்ட வந்து லேசா அவளோட முதுகில ஒரு சின்ன தட்டி இது பதமா இருக்கு, இன்னொரு ஒரு சின்ன தட்டு இது பதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தா. அப்போ நாமதேவரோட சான்ஸ் வந்தது. அப்போ நாமதேவர் அந்த முக்தாபாய் நாமதேவர் கிட்ட வந்தோடனே நாமதேவர் எழுஞ்சார். சரியராபிமானம் இருக்கு அப்படிங்கிறதுனால நாமதேவரோட முதுகில ஒரு சின்ன தட்டி இந்த பாண்டம் பதமாகலை அப்படின்னுட்டான். ராமதேவருக்கு தூக்கி வாரி போட்டது கோபமா வந்தது. என்னது, நான் பதமாகலையா அப்படின்னு சொல்லி நேரா பாண்டுரங்கன் கிட்ட ஓடி அந்த பாண்டுரங்கனோட சந்நிதியில வந்து விழுந்தார். விழுந்து என்ன பாண்டுரங்கன் கேட்டா, என்னப்பா ராமதேவா இப்படி வந்து விழற? இல்ல பாண்டுரங்கா, இந்த பாண்டம் பதமாகலன்னு சொல்லிட்டா. யார் சொன்னா? முக்தாபாய் சொன்னா. முக்தாபாய் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னா பாண்டுரங்கன். உடனே தூக்கி வாரி போட்டது நாமதேவருக்கு. என்னப்பா, நான் உன்னையே சாட்சாத்காரம் பண்ணியிருக்கேன், உன்னோட விளையாடி இருக்கேன், உன்னோட பேசியிருக்கேன், எனக்கு மோட்சம் கிடையாதா அப்படின்னு. நீ என்னோட பேசிக்கலாம், நீ என்னோட விளையாடி இருக்கலாம், ஆனா அதுக்காக அவனுக்கு மோட்சம் கிடைக்கணுங்கிறது இல்லையப்பா. மோட்சம் கிடைக்கணும்னா ஞானம் வேணும், ஞானம் வேணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவன் இவன் கேட்கிறேன். உடனே அதுக்கு சொல்றான் பாண்டுரங்கன், குருவை போய் ஆசிரியக்கணும். உன்னோட குரு அங்க சந்திரமௌலீஸ்வரர் கோயில் தெரியறது பத்தியா, அங்க இருக்க அப்படின்னா. உடனே நேரா நாமதேவரும் அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போறா. அங்க குரு அங்க படுத்துட்டு இருக்கார். எப்படி படுத்துட்டு இருக்காருன்னா, சிவலிங்கத்துக்கு நேரா தன்னுடைய காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருக்கார். அப்போ அவர் தூக்கி வாரி போட்டது நாமதேவருக்கு. சுவாமின்னு அப்படின்னார். உடனே அவர் வயசானவர் ரொம்ப, அதனால அவர் என்னப்பா அப்படின்னார். உடனே அதுக்கு நாமதேவர், இல்ல உங்களுக்கு தெரியாம போட்டுட்டேலான்னு தெரியல, சிவலிங்கத்துக்கு நேரா காலை போட்டு படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னார். உடனே அதுக்கு அவர் சொன்னார், நான் வயசானவன்பா படுத்துட்டு இருக்கேன், சிவலிங்கம் இல்லாத இடமா பார்த்து என்னோட காலை தூக்கி போடுப்பா, சிவன் இல்லாத இடமா என் காலை போடு அப்படின்னார். போடுறதுக்காக நாமதேவர் வந்து குருவோட அந்த கால்களை தொடுறார். தொடும்போது அவருக்கு சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஞானம் கிடைச்சது அப்படின்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. ஏன்னா குருதான் நமக்கு ஞானத்தை தரார். ஞானத்தை துருவனுக்கு தந்தவர் ஒரு வகையில நாரதனும் கூட. அதனால நாரதன் நமஸ்காரம் பண்றார். நாரதரே சொல்றார், பிருந்தாவனத்துக்கு போய் தபஸ் பண்ணு பாதுருவா அப்படின்னு சொல்ல நேரா பிருந்தாவனத்துக்கு தபஸ் பண்றதுக்காக துருவன் போறான். நாரதன் உடனே உத்தானபாதன் வருத்தப்பட்டு இருக்கான். ஐயோ குழந்தை இப்படி போயிட்டானே, 5 வயசு ஆச்சே, என்னால போயிட்டானேன்னு வருத்தப்பட்டு இருக்கான். நேரா உத்தானபாதன் கிட்ட வந்து உத்தானபாதனை சமாதானப்படுத்தி, அப்பாவன் இந்த எல்லாருக்கும் பெரிய ஸ்ரேயஸை ஏற்படுத்திட்டு வர போறான் அப்படின்னு உத்தானபாதனை சமாதானப்படுத்துறார் நாரதன். நேரா துருவனும் தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போறான். காட்டுக்கு போய் அங்க யமுனா ஜலம் ஓடின்னு இருக்கு. அந்த யமுனா ஜலத்துல ஸ்நானம் பண்ணா. ஸ்நானம் பண்ணிட்டு உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். முதல் மாசம் திராத்ராந்தே கபித்த பதராசனஹா ஆத்மவிருத்யனுசாரேண மாசம் நின்யேஷயன் ஹரிம் அப்படின்னு துருவன் தபஸுக்கு உட்கார்ந்துட்டான். 3 நாள் கண்டினியூஸா தபஸ் பண்றான். 3 நாளுக்கு அப்புறமா நிஷ்ட கலையிறது துருவனுக்கு. எழுந்துக்கிறான். அங்க கபித்த பழங்கள், ஜம்பூ பழங்கள் இதெல்லாம் இருக்கு. அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிடுறான். அப்புறமா 3 நாள் தபஸ் பண்றான். திரும்பி நிஷ்ட கலையிறது, பழங்களை சாப்பிடுறான். அடுத்தது இப்படி முதல் மாசம் ஓடுறது. 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை நிஷ்ட கலையிறது. எழுந்துக்கிறான். அங்க இருக்கக்கூடிய இலைகள், புற்கள், தலைகள் இதெல்லாம் அள்ளி கசக்கி வாயில போட்டு சாப்பிடுறான். திரும்பியும் தபஸ் பண்றான். அப்படி 2வது மாசம் ஓடுறது. 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை துருவனுக்கு நிஷ்ட கலையிறது. எழுந்துக்கிறான். யமுனா ஜலத்தை அப்படியே அள்ளி பறிக்கிறான். திரும்பியும் 9 நாள் தபஸ் பண்றான். 9 நாளைக்கு ஒரு தடவை நிஷ்ட கலையிறது. யமுனா ஜலத்தை அள்ளி பறிக்கிறான். அடுத்தது 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை நிஷ்ட கலையிறது. உடனே வெறும் வாயு பக்ஷணம் மட்டும், காற்றை மட்டும் குடிச்சான். இது என்னது குறைஞ்சுட்டே வருது அப்படின்னா தபஸ்ல நிஷ்ட கூடுறது அப்படின்னு அர்த்தம்.
தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உட்காந்து சாப்பிடுறது அந்த துவாதசாட்சரி மந்திரம் அவனோட ஹிருதயத்துல தாரையா ஓடிட்டு இருக்கு. அப்போ அதுல பிடிச்சிருக்கு, அந்த துவாதசாட்சரி மந்திரம் பிடிச்சிருக்கு. அது சொல்லும் போது உட்காந்து சாப்பிடுற நேரம் வேஸ்டா போறதே அப்படின்னு தோன்றது. அப்படி 5வது மாசம் பஞ்சமே மாசிய நுப்ராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜஹ தியாயன் பிரம்மபதேகேன தஸ்தௌ ஸ்தானுரிவாசலஹ அப்படின்னு சொல்லும்படியாக 5வது மாசம் அவனுக்கு நிஷ்டையே கலையல. துருவன் அப்படியே ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை கட்ட விரலால பூமியை அழுத்திட்டு 2 கைகளையும் தூக்கிட்டு கண்களை மூடிண்டு நாரதர் வரைஞ்சி வச்சுட்டு போன அந்த ரூபத்தை தியானம் பண்ணிட்டு வாயில துவாதசாட்சரி மந்திரத்தை உச்சரிச்சுட்டு கட்ட மாதிரி நிக்கிறான். அம்பி ஆடல அசையல. அவனோட ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ரூபமும் அப்படியே ரேடியில இருக்கிற ரூபம் மாதிரி அப்படியே ஹிருதயத்துல நிக்கிறது. அதுவும் கொஞ்சம் கூட ஆடல அசையல. எப்படி துருவன் தபஸ் பண்றான், தூண் மாதிரி நிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் அந்த கட்ட விரலால பூமி அழுத்துறான் இல்லையா, அப்போ அந்த பூமி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடுற மாதிரி இருக்கு. அவன் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தேவர்களாலாம் மூச்சு விட முடியல. உடனே தேவர்கள் பார்த்தா முதல்ல இவனோட தபசை கலைக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஆமாமா முதல்ல ரம்பா மேனகா ஊர்வசி போன்ற அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அனுப்பி பார்க்கறா. அவளாலையும் துருவனோட தபசை கலைக்க முடியல. அக்னி வந்து சுத்தி நெருப்பு வைக்கிறான், வாயு வந்து காத்த வீசறான், வருணன் வந்து புயலை வைக்கிறான். என்ன நடந்தாலும் துருவனோட தபசுக்கு ஒரு மாத்து கூட விக்னம் பண்ண முடியல. உடனே தேவர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு நேரா ஸ்ரீராப்திக்கு வந்து பெருமாளோட சரணங்கள்ல விழுந்தா. உடனே பெருமாள் கேட்டார், என்னடாப்பா அசுரன் கிளம்பியிருக்கான் அப்படின்னு. ஏன்னா அசுரன் கிளம்பினாத்தான் இவாள்லாம் வருவா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவள்லாம் சொன்னா, எந்த அசுரனும் கிளம்பல சுவாமி, ஒருத்தர் தபஸ் பண்றார் சுவாமி. ஆஹா, ஒருத்தர் தபஸ் பண்றாருங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கிளம்பி வருவேளா? அவ்வளோ நல்ல மனசாப்பா உங்களுக்கு. யாரு தபஸ் பண்றா? இல்ல சுவாமி, அவர் பண்ற தபஸை எங்களாலெல்லாம் கலைக்கவே முடியல. அடேங்கப்பா, என்ன விஸ்வாமித்திர தபஸ் பண்ணா கூட ரம்பா மேனகாவெல்லாம் அமிச்சு கலைச்சிருவேளே அப்படியே போல. அவ்வளோ பெரிய மகானுபாவர்களாச்சே நீங்க. எந்த ஹட்டயோகி தபஸ் பண்றாரு, உங்களால அவரோட தபஸை கலைக்க முடியல அப்படின்னு கேட்டபோது அதுக்கு தேவர்கள்லாம் சொன்னா, எந்த ஹட்டயோகியும் தபஸ் பண்ணல சுவாமி, ஒரு சின்ன அம்பி தபஸ் பண்றா சுவாமி. 5 வயசு குழந்தை உத்தானபாதனோட அந்த புள்ள இருக்கானே துருவன், அவன் தபஸ் பண்றா சுவாமி, அவனோட தபஸை எங்களால கலைக்க முடியல அப்படின்னு பெருமாள்கிட்ட சொன்னாலாம். உடனே பெருமாள் சொன்னாரு, அவன் தபஸ் உங்களால கலைக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆர்த்தன் கிடையாது, ஜிக்ஞாசு. ஆர்த்தனுக்கும் ஜிக்ஞாசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆர்த்தனுக்கு ஒரு வயத்து வலி வரும், தலைவலி வரும். உடனே அவன் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுவான். உடனே பெருமாள் கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, எனக்கு வயிற்று வலி சரியாகும், தலைவலி சரியாகும் அப்படின்னு கேட்பான். ஆனா ஜிக்ஞாசுங்கிறவன் எப்பேற்பட்டவன் தான், அவனுக்கும் வயிற்று வலி வரும், தலைவலி வரும். அவன் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு லோகம் அனித்தியம்ங்கிறத புரிஞ்சுட்டு பெருமாள்கிட்ட போன உன்னோட திருவடிச்சாயில நிழல் வேணும் தான் கேட்பானே தவிர வயிற்று வலி சரியாகணும்னு கேட்க மாட்டான். அப்பேற்பட்ட ஜிக்ஞாசுவா இருக்கக்கூடிய துருவனுக்கு தர்சனம் கொடுக்கறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, அப்பேற்பட்ட ஜிக்ஞாசுவான துருவனை தர்சனம் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் கருட வாகனனாக வர வந்து துருவனுக்கு முன்னாடி நிற்கிற. நின்று துருவா அப்படின்னு கூப்பிடுறார். துருவனுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் அந்த தபஸ்லியே இருக்கான், அப்படி அந்த ருச்சியா. அப்போ பெருமாள் ஒரு சின்ன லீல பண்ணார். இவ்வளோ நேரமா அந்தர்யாமியா அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை ஒரு சின்ன தெரை போட்டு மறைச்சார். உடனே ஆஹா, இவ்வளோ நாட்களா தெரிஞ்சிருந்த ரூபம் இப்படி மறைஞ்சுடுத்தே அப்படின்னு துக்கப்பட்டு கேத்தப்பட்டு தாபப்பட்டு துருவன் தன்னுடைய கண்களை திறந்தா, இவ்வளோ நேரம் எந்த ரூபத்தை அந்தர்யாமியான அந்த ரூபத்தை பகவான உள்ளுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த ரூபத்தை வெளியிலையும் கண்டான். தத்தர்ஷனேனாகத சாத்வசக்ஷிதௌ அவந்ததாங்கம் நினமய்ய தண்டவத் த்ருப்யாம் பிரபஷ்யன் பிரபிபன் இவார்பகஹ சும்பன் நிவாஸ்யேன புஜைரிவாஸ்ரிஷன் அப்படின்னு துருவன் அப்படி அந்த பெருமாளை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே தூண் மாதிரி, அதாவது கம்பு மாதிரி பெருமாளோட சரணங்கள்ல விழுந்தான் துருவன். எழுதுண்டான், அப்படியே பெருமாளை முத்தமிழணும்னு தோன்றதான் துருவனுக்கு. பெருமாளை அப்படியே தன்னுடைய கண்களால பார்க்கறான். பிரபஷ்யன்னு அப்படின்னார் சுகபிரம்ம. அவருக்கு அது போறல. பிரபிபன்னு அப்படியே கண்களால பருகிறானான் துருவன். அப்படியே
அவனுடைய 2 கைகளையும் தூக்கிட்டானா பெருமாளை கட்டிக்கணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல புஜாபியாம் அப்படின்னு த்விவச்சனத்துல சொல்லணும், ஆனா புஜைரிவ அப்படின்னு பகுவச்சனத்துல சொல்றார். சும்பன் நிவாசியேன புஜைரிவ அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா 1000 கை இருந்தா தேவலையே பெருமாளை கட்டின்றுலாம் அப்படின்னு துருவனுக்கு தோணித்தான். உடனே துருவனுக்கு அப்படி இருந்த ஆச்சரியம் இல்ல, அவன் பக்தன், 5 வயசு குழந்தை இதெல்லாம். ஆனா பெருமாளுக்கே துருவனை பார்த்தவொன்னு அப்படி இருந்துதான். உடனே பெருமாள் அப்படியே துருவனை கட்டி தூக்கி உச்சி முகர்ந்து முத்தமிட்டு துருவனை தன்னுடைய மடியில உட்காத்தி வச்சுட்டார். புத்திரஸ்பர்சம் சுகம் சுகம் அப்படிங்கிற அந்த சுகத்தை உத்தான பாதன் அனுபவிச்சானோ அனுபவிக்கலையோ, இந்த இடத்துல பெருமாள் துருவனை தொடர்றதுனால அதை அனுபவிக்கிறாராம். உடனே பெருமாள் துருவனை அப்படி மடியில எடுத்து உட்காத்தி வச்சுக்கிறார். உடனே துருவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு மாணிக்க வாசகரே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கோத்த கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே, உன்னை என்னன்னு சொல்லி வாழ்த்துவேன் அப்படின்னு தவிச்சாரா. அப்படி மாணிக்க வாசகர் எந்த நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில இந்த துருவனும் இருக்கான். பெருமாள் அப்படியே ஒரு ஸ்துதி பண்ணணும்னு தோன்றது. என்ன பண்ணும் அந்த குழந்தை? ஸ்துதி பண்றதுக்கு அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரியுமா? ஆனந்த பாஷ்பத்தோட மேனி சிலிர்த்ததோட அப்படி நிற்கிறான், அப்படி உட்கார்ந்து இருக்கான் பெருமாளோட மடியில துருவன். அப்போ பெருமாள் தன்னுடைய அந்த பாஞ்சஜன்ய சங்கத்தால துருவனோட கன்னங்கள்ல வருகிறார். அது ஞானப்பிரதமான சங்கம், அதனால துருவனுக்கு ஞானம் பிறக்கிறது. அதனால துருவன் ஸ்துதி பண்றான். யோந்த பிரவிஷ்யமம் வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவய அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வாத் ஆதீன் பிராணான் நமோ பகவதேர் புருஷாய துப்யம் அப்படின்னு துருவன் ஸ்துதி பண்றான். என்னன்னா, யோ அந்த பிரவிஷ்ய புந்தியில் புகுந்து என்னோட அந்தர்யாமியா உள்ள இருந்துட்டு என்னோட இந்திரியங்கள் எல்லாம் ஆட்டி படைக்கிறியே, ஏதோ என்னோட அந்தர்யாமியா நீ இருக்க, நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்றா. ஆனா நானா தபஸ் பண்ணேன்? எனக்குள்ள இருந்து நீதான் தபஸ் பண்ண, நீயே காட்சி கொடுத்த, நீயே எனக்கு ஸ்துதி பண்ற ஞானத்தையும் கொடுத்த. என்னோட வாழ்க்கையில உன்னோட கருணையை தவிர வேற எதுவுமே நான் பார்க்கல. என்னை தபஸ் பண்ண வச்சதும் நீதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா துருவன் 12 ஸ்லோகங்கள்ல பெருமாளை ஸ்துதி பண்றார். உடனே துருவனோட ஸ்துதியை கேட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டு துருவன் கிட்ட கேட்கிறார், உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு. ஒண்ணு துருவன் ஒரு அற்புதமான வரத்தை கேட்டான். என்ன வரத்தை கேட்டான் அப்படின்னா, எல்லா மகான்களும் கேட்கக்கூடிய வரத்தை கேட்டான். அப்படி என்ன வரம்னா, சத்சங்கம் சாது சமாகமம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். எல்லா மகான்களுமே அதை தான் கேட்கிறான். மீராபாய் கூட தன்னுடைய கீர்த்தனையில ஒருத்தர் பேசணும்னு நினைச்சா கூட அவளோட பேச்சை தடுத்துட்டு யாரோட வாயில கிருஷ்ணநாமம் வருதோ அவளோட எனக்கு சமாகமத்தை கொடு, சத்சங்கத்தை கொடு அப்படின்னு மீராபாய் கேட்கிறா. தியாகராஜரும் ராமபக்தி சாம்ராஜ்யம் அப்படிங்கிற கீர்த்தனையில ராமபக்தி சாம்ராஜ்யத்துல யாருக்கு இடம் இருக்கோ அவளோட எனக்கு சத்சங்கத்தை கொடு அப்படின்னு கேட்கிற. ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளும் உனை கண்டு கழித்தவரை எனக்கு காட்டிக்கொடு கற்கண்டு கண்ணா அப்படின்னு கேட்கிறார். தொன்றடி பொடியாழ்வாரும் பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என மிச்சுவை தவிரையாம் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பேரிடும் வேண்டேன் அரங்கமான குருளானே அப்படின்னு அவரும் சத்சங்கத்துக்கு வென்றார். குலசேகர ஆழ்வார் ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் கச்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், எனக்கு மன்னரசு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், உன்னோட சாதுக்களோட இடம் வேண்டும் அப்படின்னு அவரும் சத்சங்கத்தையே கேட்கிறார். இப்படி எல்லா மகான்களும் சத்சங்கத்தையே கேட்கிறா இல்லையா? அதே மாதிரி எல்லா பக்தர்களுக்கும் சிரோமணியா இருக்கக்கூடிய துருவசுவாமியும் சத்சங்கத்தையே கேட்க பெருமாள் துருவனுக்கு இந்த இடத்துல அவன் சத்சங்கத்தை தான் கேட்டான் துருவன். ஆனா பெருமாள் அவருக்கு சதுர்வித புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் பண்றார். உனக்கு குடும்பத்துல சௌக்கியம் சௌகரியம் எல்லாம் ஏற்படும், அனுகூலமான தர்மபத்னி அனுகூலமான குழந்தைகள் எல்லாமே ஏற்படுவா, 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் நீ பண்ணுவ. அதுக்கப்புறமா உன்னோட காலம் பூமியில இருக்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா வைகுண்ட விமானமே வந்து உன்னை ஏத்திண்டு போய் சப்தரிஷி மண்டலத்துல துருவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல உனக்காக ஒரு இடம் காத்துருக்கு. அந்த இடத்துலயே உனக்கு ஸ்தானம் கிடைக்கும். ஏன் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னா சப்தரிஷிகளும் அங்க இருந்துட்டு தபஸ் பண்றா,
தியானம் பண்றா, நாம சங்கீர்த்தனம் பண்றா, அது சத்சங்கம், அதனால அங்க எல்லாம் கிடைக்கும். அது எவ்வளோ நாள் இருக்கும்? நான் பிரம்மா என்கிட்ட வர வரைக்கும் இருக்கும். பிரம்மா பெருமாள்கிட்ட வந்த உடனே துருவனும் பெருமாள்கிட்ட வந்துருவான், அதாவது வைகுண்டத்துக்கே வந்துருவான் அப்படின்னு சதுர்வித புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் பண்றார் துருவனுக்கு பெருமாள். உடனே துருவனும் பரம சந்தோஷப்பட்டு பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நகரத்துக்கு வரான். முதல்ல துருவன் காட்டிலேருந்து நகரத்துக்கு வரும்போது ஆரத்தி கரைச்சு வரவேற்றது சுருச்சி தானா. ஏன் அப்படின்னா, அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கிட்ட, அந்த பெருமாள் யார்கிட்ட சந்தோஷப்பட்டாலோ அந்த ஜீவன் கிட்ட உலகமே மைத்ரி பாவத்துல பிரேம பாவத்துல பழகும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா இல்லையா. அதே மாதிரி துருவன் கிட்டையும் பிரேம பாவத்துல பழகினாளா சுருச்சி. ஆரத்தி கரைச்சு வரவேற்கிறா. சுனீதி துருவனை கட்டிண்டு ஒன்ன பெத்ததுல சபலம் ஆச்சுப்பான் என் வாழ்க்கை அப்படின்னு கண்ணீர் விடுறாளாம். உத்தானபாதன் யானை மேலேயே பவனி விட்டு அழைச்சிட்டு வரான். இதுக்கப்புறமா தான் துருவனுக்கு உபநயன சம்ஸ்காரம், வேத குருகுல வாசம் இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடியே முள்ளத்தை பிடிச்சுட்டான். ரொம்ப அழகா துருவனுக்கு உபநயன சம்ஸ்காரமும் ஆகி குருகுல வாசமும் ஆகி அனுகூலமான தர்மபத்னியும் குழந்தைகளும் அமைஞ்சு அப்புறம் உத்தானபாதனுக்கு வயசாயிடுத்து. அவன் காட்டுக்கு போன உடனே துருவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றார். உடனே துருவனும் 36,000 வருஷம் பெருமாளோட வாக்குப்படியே ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி துக்காராமுக்கு வந்ததோ வைகுண்ட விமானம் மேலேந்து, அதே மாதிரி விஷ்ணு பார்ஸ்வதால் 2 பேர் நந்த சுனந்தால் ஒரு பெரிய வைகுண்ட விமானத்தோட கீழே வந்து இறங்குறா. துருவன் அந்த வைகுண்ட விமானத்துல ஏறிக்கிறார். இந்த விமானமும் கொஞ்சம் கிளம்பிடுத்தோ. அப்போ துருவன் நினைக்கிறான், இப்படி வைகுண்ட விமானமே வந்து என்னை ஏத்திட்டு போறதுன்னா அதுக்கு காரணம் என்னோட அம்மா, சித்தி, அப்பா இவாள்லாம் தானே. அவ எங்க இருப்பாளோ அப்படின்னு அந்த முகபாவத்தை புரிஞ்சுட்ட நந்த சுனந்தாலே அங்க விமானத்தை காட்டுறா. அந்த விமானத்திலேயே உத்தானபாதன், சுநீதி, சுருச்சி அப்படின்னு 3 பேரும் போறா. இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பாகவதாளா இருந்துட்டான்னா அந்த குடும்பமே பெரிய ஸ்ரேயஸை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியறது. இப்பேற்பட்ட இந்த துருவ சரித்திரத்தை கேட்டவா, சொல்ல வச்சவா எல்லாருக்கும் பகவான் நாராயணனோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அறிவிலையும் அனுபவத்திலையும் நான் ரொம்ப சின்னவன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.